ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம ஜேடிகே எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது ஜாவா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். க்ரோம்க்கு போயிட்டு ஜஸ்ட்டு ஜேடிகே அதோட வெர்ஷன் டவுன்லோட் அப்படின்னு போடுங்க. நான் ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஜேடிகே 21 இன்ஸ்டலேஷன் எப்படின்னு நான் காமிக்கிறேன். ஜேடிகே 21 டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனே வந்து ஆரக்கிள் வெப்சைட்லேருந்து வருது, ஜாவா டவுன்லோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டு ஜேடிகே 26லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் 26 25லாம் இருக்குது. பட் நம்ம வந்து 21 எடுத்துப்போம். அதுதான் வந்து இப்போதைக்கு. ஆனால் பிகாஸ் என்டர்பிரைஸ் லெவலில் ஸ்டில் மெனி சிஸ்டம்ஸ் வந்து மெனி அப்ளிகேஷன் ஸ்டில் ஜாவா 8ல் கூட ரன் ஆகிட்டு இருக்கு. அதனால் 21 தான் இப்போதைக்கு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் படி லேட்டஸ்ட்னு கன்சிடர் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் 21 வரைக்கும் தான் எல்லாரும் அப்கிரேட் கூட பண்ணுவாங்க. 25லாம் இப்போ யாரும் அந்தளவுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. அதனால் நம்ம 21 இன்ஸ்டலேஷனே பார்ப்போம். அதில் போயிட்டு இப்போ லினக்ஸ், மேக் ஓஎஸ், விண்டோஸ்னு 3 ஆப்ஷன் இருக்குது. உங்கள் சிஸ்டம் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து விண்டோஸ் லேப்டாப், ஸோ விண்டோஸ்னு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஆர்கைவ் ஃபைலாவோ இல்லை இன்ஸ்டாலரோ இல்லை எம்எஸ்ஐ இன்ஸ்டாலரோ ஏதோ ஒன்று ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு டவுன்லோடு வரும். அதை வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது வந்து எங்கே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்னா சிக்குள்ளே ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்னு இருக்கும்ல, C:\, ஃபோல்டர் இருக்கும்ல உங்கள் லேப்டாப்பில், அதுக்குள்ளே ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே அந்த ஜேடிகே 21ங்கிற ஃபோல்டர் வர மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அதெல்லாம் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தான் இருக்கும் இந்த ப்ராசஸ்ஸு. ஜஸ்ட்டு ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்க்குள்ளே அது இன்ஸ்டால் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி முடிச்ச அப்புறமா கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுங்கள். கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நம்ம செக் பண்ணலாம். ஜாவா -வெர்ஷன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். எப்படின்னா ஜாவா -வெர்ஷன் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாவா வெர்ஷன் கரெக்டாக காமிக்கணும். இன்ஸ்டால் கரெக்டாக நடந்துருந்துச்சுன்னா இங்கே வந்து ஜாவா வெர்ஷன் 21.0.7 2025 எல்டிஎஸ்னால் லாங் டேர்ம் சப்போர்ட். அதாவது இந்த வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுனாலோ இல்லை இதில் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணுறது, செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அது எல்லாமே ஆரக்கிள்லேருந்து பண்ணுவாங்க இந்த வெர்ஷனாக இருந்துச்சுன்னா. எது எல்டிஎஸ் இல்லையோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன்ஸ்லாம் பில்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து ஏதாவது செக்யூரிட்டி பேட்சஸ் அப்படிலாம் அது ரிலீஸே ஆகாது. அது வந்து ரொம்ப அது எப்படின்னா ஒரு ஐட்ரேஷனுக்கும் வேற ஒரு வெர்ஷன் மாற்றிட்டே போவாங்க. சில வெர்ஷனை மட்டும் லாங் டேர்ம் சப்போர்ட் வெர்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் தான் நிறையா ஃபீச்சர்ஸ், இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கும். நிறைய சப்போர்ட் அந்த வெர்ஷனுக்கு தான் கிடைக்கும். அதனால் மேக் ஷுர் நீங்கள் ஃப்யூச்சரில் கூட எந்த ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் சரி எல்டிஎஸ் வெர்ஷனே நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்படி உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு ஜாவா வெர்ஷன்னு டைப் பண்ணும்போது வரல, அப்படி ஒன்று இல்லவே இல்லை, கமாண்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா இன்ஸ்டாலேஷனில் ஏதோ ப்ராப்ளம்னு அர்த்தம். மோஸ்ட்லி நீங்கள் டவுன்லோட் பண்ணி கரெக்டாக அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஒரே ஒரு மிஸ்டேக் நடக்க வாய்ப்பு இருக்காது. என்னென்னா என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் வந்து நம்ம சிஸ்டத்துக்கு வந்து தெரியாமல் இருக்கும். என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது என்னென்னா அந்த வேரியபிள்ஸில் போயிட்டு நம்ம எந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து சிஸ்டம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதோட பாத்தை கொண்டு போய் அதில் வந்து மென்ஷன் பண்ணிடணும். பாத்துனா என்னென்னா இன்ஸ்டலேஷன் பாத், எங்கே அதை இன்ஸ்டால் ஆகிருக்கு அந்த பாத்தை வந்து சிஸ்டம்க்கு தெரியப்படுத்தணும். நம்ம அது எப்படி பண்ணலாம்னா அதுக்கு வந்து இங்கே பாட்டம் சர்ச் பாரில் போயிட்டு சிஸ்டம் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா எடிட் த சிஸ்டம் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வருது. அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பாட்டமில் பார்த்தா சிஸ்டம் வேரியபிள்ஸ்னு இருக்குது. இதில் பாத்துன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்கும். அந்த பாத் வேரியபிளில் போய் ஜேடிகே இன்ஸ்டலேஷன் பார்த்து நம்ம மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அதை நான் டபுள் கிளிக் பண்ணேன்னா ஆல்ரெடி நிறையா பாத் இதில் மென்ஷன் ஆகிருக்கு. அதில் பாட்டமில் போயிட்டு இங்கே வந்து நியூன்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு புது பாத் வரும். அதில் நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பாத் என்னன்னு சொல்லிட்டு. சிக்குள்ளே ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்க்குள்ளே ஜாவா, அதுக்குள்ளே ஜேடிகே 21/bin அந்த பின் ஃபோல்டருக்குள்ளே தான் வந்து இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். அந்த கமெண்ட்ஸ்க்கான எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். அதாவது ஜாவான்னு போட்டால் அது ஜாவா வெர்ஷன் என்னன்னு சொல்லுது இல்லை, அந்த ஜாவாங்கிறதே ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் தான். அது வந்து இந்த பின் ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இந்த பாத்தை நம்ம கரெக்டாக கொடுத்தா தான் ஒர்க் ஆகும். ஸோ அதனால் மோஸ்ட்லி உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா இதுதான் நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஜஸ்ட்டு இதை ஆட் பண்ணி ஓகே கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுத்து இங்கேயும் ஓகே கொடுத்துருங்க. தென் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணி ஜாவா -வெர்ஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெர்ஷன் காமிச்சிடும். தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து சப்போஸ்
வேறு ஏதாவது வெர்ஷன் யூஸ் பண்ணணும்னா அந்த ஜேடிகேவை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பாத்தை வந்து அதுக்கேற்ற மாதிரி மாற்றிடுங்க. உங்களுக்கு என்ன வெர்ஷன் வேணுமோ அதுக்கேற்ற வெர்ஷனை மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸில் அந்த இது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும், அந்த ஜேடிகே. That's it friends. Thank you.